கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மரியாதையை குறைக்கும் செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். ஆளுமையை விரும்புபவர்கள், பெருமையை எதிர்பார்ப்பவர்கள் கூட பெருமைக்காக குடும்பத்தின் மரியாதையை கெடுக்கும் செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். வசதி வந்தபோது பணிவு வேண்டும், வறுமை வரும்போது துணிவு வேண்டும். நல்ல குடும்பத்தில் பிறந்து மானத்தை விட்டுவிட்டு உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு செல்பவர்கள் தலையில் இருந்து உதிரும் முடிக்கு சமமானவர்கள். மலை போல உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு குன்றுமணி அளவிற்கு தாழ்வான செயலை செய்தாலும் அது அவர்களுடைய மரியாதையை கெடுத்துவிடும். வாழ வேண்டும் என்பதற்காக மானத்தை விட்டுவிட்டு தன்னை அவமானப்படுத்தியவர்களை பின்தொடர்ந்து சென்று வாழுவது இம்மையிலும் பெருமை தராது, மறுமையிலும் பயன் தராது. அப்படி மதிக்காதவர்களோடு சேர்ந்து வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல். தனது குடும்பத்திற்கான மானம் அழிய நேர்ந்த போது உயிரை விடாமல் வாழும் வாழ்க்கை சாவை தடுக்கும் மருந்தாக முடியுமா? முடியவே முடியாது. தன் உடலிலிருந்து ரோமம் உதிர்ந்து விட்டால் செத்துவிடும் கபரிமானைப் போல தங்களுடைய மானத்திற்கு குறைவு ஏற்பட்டால் உயர்ந்தவர்கள் உயிரை விட தயங்க மாட்டார்கள். அப்படி உயிரை விட்டவர்களை இந்த உலக மக்கள் மதித்து நினைவில் வைத்து போற்றுவார்கள். இது திருக்குறளில் மானம் என்ற அதிகாரத்தின் 10 பாடல்கள். வாழ்க வளமுடன்.